ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கிளிப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையாவே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து நிறையாவே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த கிளிப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு கிளிப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆகுது இல்லை. ஸோ உங்களால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ண முடியலை. இல்லாட்டி இந்த கிளிப் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஆட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதும் பாதியிலேயே க்ளோஸ் ஆகிறது. உங்களால் வந்து திரும்ப போட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லாட்டி இந்த கிளிப் ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரக் ஆகுது. இதனால் வந்து சவுண்டும் வீடியோவும் வந்து அந்த சிங்க் ஆகிறது வந்து மிஸ் ஆகுது. இந்த மாதிரி கிளிப் ஆப்பில் வந்து ஏதாவது இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் கிளிப் ரெக்கார்டர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த கிளிப் வாலெட் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணுன்னே அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் அப்படின்ற பட்டனை இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அப்படியே அப்டேட் பண்ணும்போது இந்த ஆப்பில் ஏதாவது பக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் வந்து சர்ச் பாரில் கிளிப் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த கிளிப் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாகவே ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது கிளிப் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே வந்து கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து ஆப் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்படி ஆகின அப்புறமா ஒர்க்கு நீங்கள் இந்த கிளிப் ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிருக்கா அப்படின்றத. கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து இந்த கிளிப் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குமா இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு க்ளீன் அப்பும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த கிளிப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத. கண்டிப்பாக வந்து அப்படி ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறனால கூட வந்து இந்த கிளிப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் கிளிப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.